அனைவருக்கும் வணக்கம். எஞ்சிய வெள்ளம் எஞ்சுதல் இலவே. வழக்கம் போல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஈராகாது அப்படின்னு சொன்ன அந்த எழுத்துக்கள் தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது மொழிக்கு ஈராக வருவதை தவிர்க்க இயலாது. அது ஒரு தவறு அல்ல அப்படின்னு சொல்றாரு. மொழிக்கு ஈராகாது நின்ற உயிர்மைகள் எல்லாம் தம் பெயர் கூறும் வழி ஈராதற்கு ஒழிவு இல்லை. தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது அது இந்த உயிர்மை எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வராதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விதிக்குள்ள அடங்காது. கண்டிப்பா வரும் அப்படின்றது தான் அவர் சொல்றாரு. எஞ்சியவெல்லாம் எஞ்சுதல் இலவே. இப்ப எடுத்துக்காட்டா நம்ம பார்த்தோம் இல்லையா, உயிரவு எஞ்சிய இறுதியாகும். அப்ப அவகாரம் இறுதியில வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்ன சொல்லிடுறாரு, கவோடு ஏன் அவும் ஆகும்னு சொல்லிடுறாரு. ஆனா இப்ப ஞவ் அப்படின்ற அந்த இந்த எடுத்துங்க, ஞவ் அப்படின்ற எழுத்தை பத்தி நம்ம பேசும்பொழுது ஞவ் கலைந்தார் அப்படின்னு ஒரு தொடரை சொல்றாங்க உரையாசிரியர்கள். இப்ப இந்த எழுத்து தொடர்பான ஒரு கருத்தாக்கத்தை நம்ம இங்க முன்வைக்கும் பொழுது அது மொழி இறுதி அவு மொழி இறுதியில எது கூட வரும்னு சொன்னாரு, ககரம் வகரம் கவோடு ஏன் அவும் ஆகும். ஆனா இங்க எதனோட வந்திருக்கு, ஞகர ஒற்றோட சேர்ந்து ஞவ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுதான் அங்க முன்னாடி ஒரு தடவை ஒரு நூற்பால சொல்லியிருந்தாரு, தம் பெயரை சொல்லும் பொழுது மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொன்னாரு. அது போலதான் இதையும் என்ன சொல்ல வர்றாருன்னா, எஞ்சிய வெள்ளம் எஞ்சுதல் இல்லவே. எதெல்லாம் வராதுன்னு நான் சொன்னனோ அது எல்லாமே தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது மொழியுடைய இறுதியில வரும் என்பதாக சொல்றாரு. அப்ப அது தவறு இல்லை, ஒழிவு இலவே அப்படின்னு உரையாசிரியர்களும் சொல்றாங்க. எதற்கு ஈராவதற்கு ஒழிவு இல்லை. இப்ப இந்த அடிப்படையில தான் பிற உயிர்மை எழுத்துக்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அந்த எடுத்துக்காட்டுகள்லாம் இங்க கொடுத்துருக்குறாங்க. நம்ம பொருத்தி தேவைப்படுறவங்க பொருத்தி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.